விருச்சிக ராசி. இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குல தெய்வ ஸ்தானமாக இருக்கக்கூடிய 5ஆம் இடத்துல போய் இருக்கார். பெரிய யோகங்க, மிகப்பெரிய யோகம் இது. எப்பவுமே ராசி அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தால் ஒரு லக்குன்னு சொல்லுவோம், அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். 5ஆம் இடம் தானே அதிர்ஷ்டம். அப்போ ராசி அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய ஒரு மாதம். நம்ம நினைச்சுக்கணும் அதிர்ஷ்டம்னா எனக்கு கூற குறையா பணம் கொட்டணும், பானையில நம்ம சொல்லுவாங்கல்ல புதையல் கிடைக்கணும், நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம் அது ஒரு பேக்ல பணம் கிடைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வராது. அது உங்க ஜாதகம் அமைப்பு இருந்தா அது கிடைக்கும். பட் இருப்பினும் அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்றது உங்க தேவைகள் கிடைச்சிடும். இந்த பிறவே உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது எல்லாமே பிளாக் இல்லாம கிடைக்கும். அப்ப 5ஆம் இடத்துக்கு ராசி அதிபதி வரும்பொழுது தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்க போகுது, நிறைஞ்சிருக்க போகுது. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்க போகுது. கூட யார் இருக்காருன்னா சனி இருக்கார். எப்பவுமே சனி பகவான் உங்களுக்கு நாளுக்குடையவராக இருந்தாலும் 3 4 4ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட சனி செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு போராட்ட குணம், போர் குணம், ரொம்ப போர்ஸா இருக்கிறது, பிடிவாத குணம் அப்படிங்கறது அந்த சனி செவ்வாய் சேர்க்க. சோ அதுவும் இந்த மாசம் நடக்கும். அடுத்தவங்களை குறை பேசுறது, அடுத்தவங்களுடைய குறைகள் அப்படியே தெரிகிறது. அதே போல பாத்துட்டீங்கன்னா சில மனிதர்களுடைய தொடர்புகள் அப்படியே துண்டிச்சு போறது, ஒருத்தருடைய கேரக்டருக்கு உங்களுக்கு பிடிக்காம போறது, உங்க கேரக்டர் ஒரு சிலருக்கு பிடிக்காம பிரிஞ்சு போறது, அதெல்லாமும் இந்த மாசம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா போராட்டமும் இருக்கும், போராட்டத்துக்கு உண்டான வெற்றியும் இந்த மாசம் உண்டு அப்படிங்கறதுதான் அமைப்பு. சோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ராசி அதிபதி அருமையா இருக்காரு, தெய்வ அனுகிரகத்தோட இருக்கிறீங்க. அதனால என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், எது வந்தாலும் பாத்துக்கலாம், எப்படியும் சமாளிச்சு வந்துடலாம் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. இதுல அவரே 6ஆம் அதிபதியும் ஆகி 5ஆம் வீட்டுக்குனால கொஞ்சம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனமா இருங்க. கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழிகள் கிடைக்கும், அல்லது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம். ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை கழிக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பும் கூட இந்த மாசம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அவர் 6ஆம் வீட்டுலதான் இருக்கார் 19ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டுக்கு ராசியை பார்க்குதுங்க. இது சரியான யோகம். ஏன்னா சுக்கிரன் இங்கிருந்தா பெருசா யோகத்தை கொடுக்க மாட்டார். ஏன்னா பாதகாதிபதி, விருச்சிக லக்னத்துக்கு விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் நல்லது பண்ண மாட்டார், மறைஞ்சு நிக்கிறார். அப்படின்னாலும் கூட அந்த சுக்கிரன் கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் நமக்கு கொடுக்கணும் இல்லையா? சுக்கிரன் யாரும் உங்களுக்கு 7 12ஆம் அதிபதி, திருமணத்தை செஞ்சு திருமணத்தை செய்து கொடுக்கக்கூடியவர், கணவன் மனைவி பந்தத்தை சொல்லக்கூடியவர், பார்ட்னரை சொல்லக்கூடியவர். அப்ப அவர் உங்களுக்கு இங்க இருக்கும்பொழுது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், பார்ட்னருக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்பொழுது பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும், ஆண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும், ஆணாக இருந்தால் பெண்களிடமும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. தேவையில்லாத ஒரு சின்ன கெட்ட பெயர் அடுத்தது சுக்கிரன் நீங்க போய் தன்னுடைய ராசியை பார்க்கும். இது ராசியை பார்க்கணும். சுக்கிரன் தான் லக்ஸரியான வாழ்க்கை. சுக்கிரன் உங்களுக்கு எத்தனாம் அதிபதியாக இருந்தாலும் அவருடைய பொது குணங்கள் என்ன அப்படின்னா லக்ஸரியான வாழ்க்கை, செழிப்பு, சந்தோஷமா இருக்கிறது, சுயநலமாகவும் இருக்கிறது, கணவன் மனைவியோட அந்யோன்யமா இருக்கிறது, நல்ல ட்ரெஸ், நல்ல மேக்கப், நிறைய பூ எல்லாமே சுக்கிரன் தான், நிறைய பூ வச்சுக்கிறது, இதெல்லாம் நடக்கும். பெண்களுடைய தொடர்புகள், ஆண்களுடைய தொடர்புகள் இதெல்லாம் வரும். சோ இந்த மாசம் ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது 19ஆம் தேதிக்கு மேலேயும் விருச்சிகத்துக்கு நடக்கும். அடுத்து பாருங்க சனியும் கூட செவ்வாயோட சேர்ந்து இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்காரு. அப்ப சூரியன் 5ஆம் வீட்டுல இருக்கும்போது 10 கூட 5ல இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தைக்கு வேலை கிடைக்கும், ஒரு தொழில் டெவலப்மெண்ட் உண்டு. 10 கூட 5ல இருந்ததுன்னா கண்டிப்பாக வேலையில ஒரு டெவலப்மெண்ட் உண்டு, தொழில் ஒரு டெவலப்மெண்ட் உண்டு. அடுத்தது இந்த சூரியன் பாருங்க 17ஆம் தேதிக்கு மேல உச்சமாயிறார், 6ஆம் வீட்டுல உச்சமாகிறார். மறைவுக்குண்டான வேலையும் செய்வார், உச்சத்துக்குண்டான வேலையும் செய்வார். அப்ப மறைவுக்குண்டான வேலை அப்படின்னா தொழில ஒரு கடன் வாங்கி பண்ணலாமா, கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தொழிலுக்குள்ள, இதெல்லாம் நடக்கும். சோ இதுலயே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். உச்சத்துக்கு உண்டான விஷயம் அப்படின்னா தொழிலும் கொஞ்சம் வளரும், அதுல மாற்று கருத்து இல்ல. கர்மாவை கழிக்கிறதுக்கு சில காலங்கள் இப்ப உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் 8 11ஆம் அதிபதி. அவர் இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடு 10ஆம் தேதிக்கு மேல 5ஆம் வீட்டுக்கு போயிடுறார். புதன் அங்கு இருந்தாலும் நீசமாகி
புதனுக்கு வீடு நீசம்னா பலம் இல்லைன்னு அர்த்தங்க. அப்ப 8ஆம் அதிபதி பலம் இல்லாம இருக்குது அப்படின்னா கண்டங்கள் வரும். வண்டி வாங்கினா கவனமா போய்க்கோங்க. அவர் 11ஆம் அதிபதியாக இருக்கிறனால பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. வர்ற லாபங்கள் போதும், பெருசா டார்கெட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இருப்பினும் புதனுக்கு வீடு கொடுத்த குரு கேந்திரம் ஏறும் பொழுது கெடுத்து கொடுக்கும் அல்லது கொடுத்து கெடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏதோ ஒரு வழியில உங்களை இறக்குனாலும் இன்னொரு வழியில உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். நம்ம மாதம் மாதம் பலன்ல ரொம்ப தெளிவா கொடுத்துட்டு இருக்கோம். இது நடக்கும், இது நடக்காது, இதை மட்டும் மூவ் பண்ணுங்க, இத மூவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. அப்ப இந்த மாசம் நீங்க மூவ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொழில், குழந்தைகள், சந்தோஷமா வாழ்றது, சுக்கிரன் ராசியை பார்க்கறதுனால லக்ஸரியா வாழ்றது, கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கிறது, கணவன் மனைவிகள் அந்யோன்யம், இதெல்லாம் நிச்சயமா உண்டு இந்த மாசம். திருமணம் வரன் எல்லாமே வரும். மற்ற தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு மூக்க நுழைச்சு கெட்ட பேர் வாங்கி கொள்ளாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறதுதான் இந்த மாதத்துல விருச்சிக ராசிக்கு உண்டான ஒரு பலன்.